ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை. ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை. ஓம் ஸ்ரீ சத்குருவே சரணம். சந்தன மகிமை. சந்தன மனம் கமழும் பொதிய மலை சாரலில் சித்த புருஷர்களின் மகரிஷியான ஸ்ரீ அகஸ்திய பெருமான் தம் சீடர் குழாத்துடன் அமர்ந்து ஆன்மீக விஷயங்களை விளக்கிக் கொண்டிருக்கின்றார். அவர்தம் திருவுடலின் 18 அவயங்களில் சந்தன திருப்புண்டரங்கள் தேஜோமயமாய் ஒளி கூட்ட போகர் கேட்கின்றார். சத்குருதேவா, திருநீற்றால் ஆன திருப்புண்டரத்தை உடலெங்கும் 18 இடங்களில் தரிப்பதன் மகத்துவத்தை ஏற்கனவே விளக்கியுள்ளீர்கள். தற்போது தங்கள் திருவுடலில் தேஜோமயமென ஒளி வீசும் சந்தன திருப்புண்டரத்தின் சிறப்பை விளக்க வேண்டுகிறேன் குருதேவா. அதற்கு அகஸ்தியர் சிரித்துக் கொண்டே, இவ்வாறாக தொடங்கி அதி அற்புத தெய்வீக அருளை வழங்கும் தன்மை கொண்ட சந்தனத்தின் மகிமையையும் பெருமையையும் கலியுக மக்களுக்காக எடுத்துரைக்க துடிக்கின்றீர்கள், அப்படித்தானே? பொதுவாக அனைத்து பண்டிகை நாட்களிலும் மகான்களை தரிசிக்க செல்லும் போதும் நற்காரியங்கள் தொடங்குகின்ற போதும் சந்தன திரிபுண்டரத்தை தரிப்பார்கள். சந்தனத்தை நன்கு விழுதென அரைத்து இறைவனுக்கு சார்த்திய பின்னர் தான் எதற்கும் அதனை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை சந்தனத்தை அரைத்து இறைவனுக்கு இட்டால் மலையளவு புண்ணியம் தெரிந்து வரும். சந்தன திரிபுண்டரம் அணிவதால் ஏற்படும் பலன்கள் என்ன குருதேவா? சந்தனத்தை நெற்றியிலும் மற்றும் உடலெங்கும் தரிப்பதால் எண்ணிய நற்காரியங்கள் நன்கு நடைபெறும். சந்தனம் குளுமையானதால் நெற்றியில் இடும்போது இரு நெற்றி பொட்டுகளுக்கிடையே உஷ்ணத்தை குறைத்து மூளையை ஊக்குவிக்கின்றது. தீய சக்திகளை திரையென தடுத்து இறை நினைவை பெருக்குகின்றது. எனவே நெற்றியின் சந்தன திலகமிடுதல் ஒரு காப்பாக விளங்குவதோடு அன்றி மருத்துவ ரீதியாகவும் மூளையை குளுமையாக்கி பலப்படுத்துவதோடு மனதை சதா சர்வகாலமும் தெய்வீகத்தில் செலுத்துகிறது. தரவழியில் மிதந்து வரும் அதன் நறுமணம் நம் மனதை இறை நினைவில் நிலைத்து நிற்க உதவுகிறது. சந்தனத்தை முதலில் இறைவனுக்கு இட்ட பின்னரே வேற எதற்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற நியதி எவ்வாறு வந்தது குருதேவா? இவனிடமே குற்றம் கண்டு செருக்குற்ற நக்கீரன் அக்னி பொருளான சந்தன மரமே புவியெங்கும் மனம் பரப்பி நிற்க கூந்தலுக்கென மனம் இராதா என்று ஆராய மறந்தனன். சிவன் மனம் கொண்டால் அவனி எங்கும் மனம் நிறையும் என்ற பரம்பொருள் தன்மையையும் மறந்தனன். இதற்கு காரணம் சிறு கல்வியால் விளைந்த செருக்கு, அகங்காரம், கர்வம். இதை நினைவு கொண்டே, இறைவா, எல்லாம் உன் செயல், நான் என்ற அகங்காரம் அடியனை அண்டவிடாமல் தடுத்து அனைத்தும் உன் திரு செயலை என்ற எண்ணத்தை அளித்து என் மனம் உன்பால் உய்ய அருள்வாயாக என்று சிறு பிரார்த்தனையுடன் சந்தனத்தை இறைவனுக்கு அர்ப்பணித்த பின்னர் அதனை பயன்படுத்த வேண்டும். ஏனெனில் நக்கீரன் நிலை பிறைய காரணம் மனம் பற்றிய தமிழ் புலமையால் வந்த செருக்கன்றோ. சுய மனம் நிறைந்தது சந்தனம். அதனை வழங்கிய இறைவனுக்கு அதையே அர்ப்பணித்தல் மூலம் எல்லாம் அவன் செயல், நமக்குரியது ஒன்றுமில்லை என்ற இறை தத்துவத்தை உணர்கின்றோம். இதுவே நக்கீரனின் செருக்கு அகற்றிய திருவிளையாடல் மூலம் இறைவன் நமக்கு அளிக்கும் அடிப்படை பாடமாகும். குருதேவா, சந்தனத்தில் பல வகைகள் உள்ளனவே, அவற்றை விளக்க வேண்டுகிறேன். சந்தனத்தின் ரகசியங்களை முழுமையாக அறிந்தவர்கள் சித்தர்களே. சந்தனத்தினால் விளையும் ஆன்மீக பயன்களையும் அதன் மருத்துவ குணங்களையும் உங்களுடைய மருத்துவ நாடி கிரந்தங்கள் மூலம் உலகிற்கு அளித்துள்ளேன். சித்தர்கள் மக்கள் நலம் கருதி ஆங்காங்கே நடுகின்ற சந்தன மரங்கள் அதி அற்புத சக்தி வாய்ந்தவை. இந்த சித்தர் சந்தன மரங்கள் தெய்வீக குணங்கள் கொண்டவை. பொதிகை மலையில் இவற்றை காணலாம். ஆனால் இதற்கு குருவரை பெற்றிருக்க வேண்டும். சந்தனங்களின் பல வகைகள் உண்டு. மலைச்சந்தனம், மலைப்பகுதிகளில் வளர்வது மலைச்சந்தனம். இவை நெறித்துயர்ந்து வளர்ந்து வஜ்ரம் பாய்ந்து காணப்படும். சமவெளி பகுதிகளில் காணப்படுவது மது சந்தனம். பெருமழையாலும் புயலாலும் இடம்பெயரும் சந்தன செடிகள் ஆங்காங்கே நிலை கொண்டு வளரும். இதுவே புயல் சந்தனமாகும். இதுவே சந்தனத்தின் பொது வகைகளாம். சந்தன மரத்தின் வயது கொண்டு அதன் தன்மை மாறுகின்றதல்லவா குருதேவா? உண்மையே, சந்தன மரத்தின் வயதை பல பருவங்களாக பிரிக்கலாம்.
இதற்கு முன் சந்தன மரம் உலகிற்கு வந்த விதத்தை அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவ்வுலகில் ஒவ்வொரு தாவரமும் விலங்கும் படைக்கப்பட்டதற்கு ஒவ்வொரு பின்னணி உண்டு. கோடிக்கணக்கான உயிரினங்கள் தழைக்கும் இவ்வுலகில் மனிதன் எதனையும் எண்ணி ஆத்ம விசாரம் செய்வதில்லை. ஆத்ம விசாரம் என்றால் இறைவனை பற்றி ஆராய்வது என்று மட்டும் பொருள் இல்லை. எல்லாம் அவன் செயல் என்று வாயார சொல்வதன்றி புல் பூண்டு முதல் ஆலமரம் வரை, அமீபா முதல் திமிங்கலம் வரை இத்தனை உயிர்களை இறைவன் ஏன் படைத்தான் என்ற ஒரே வினாவை கேட்டுக்கொண்டே ஆத்ம விசாரம் செய்தலே அற்புதமான உள் விளக்கங்களை தூண்டி ஆத்ம சிரேயத்தை வளர்க்கும். எனவே மனிதன் சோம்பி தெரியாது எப்போதும் எதை பற்றியேனும் உண்மை விளக்கம் பெறும் துடிப்புடன் வாழ வேண்டும். இத்துடிப்பே நாளடைவில் அனைத்து விளக்கங்களையும் தரும் அற்புத கருவூலங்களாம் சத்குருமார்களிடம் கொண்டு சேர்க்கும். ஒரு சந்தன மரம் எத்தகைய ஆத்ம விளக்கங்களை தர ஒரு கருவியாக விளங்குகின்றது பார்த்தீர்களா? ஆம் குருதேவா, சந்தன மனம் பற்றி தொடங்கி சந்தன உபசித் என்று சொல்லும் அளவில் விளக்கம் விருந்து வருகின்றதே. சந்தன மரம் மூலம் இறைநெறி பரப்ப வேண்டும் என்பது சிவனின் விருப்பம் போலும். வானத்தில் சப்தரிஷி மண்டலத்தில் ஒளிரும் 7 நட்சத்திரங்களே சப்தரிஷிகள் ஆவர். கிருதயுகம், திரதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்களுக்கும் வெவ்வேறான சப்தரிஷிகள் உண்டு. தற்போது நிகழ்வது 28வது கலியுகம். பிரபஞ்சத்தில் இதுவரை 112 யுகங்கள் கடந்துள்ளன. இதுவரை 784 ரிஷிகள் சப்த ரிஷிகளாக சிறப்பு பெற்று இறைவனுடன் ஐக்கியமாகியுள்ளனர். இந்த சப்த ரிஷிகளே சந்தன மரங்களின் மூலகர்த்தார்கள் ஆவர். இவ்வுலகம் இயங்குவது இறைவனது திரு நடனத்தினால்தான். இதையே நடராஜ தத்துவம் என்கின்றோம். இன்று பௌதீகத்திலும் அணுத்துறையிலும் முன்னோடியாக நிற்கும் தொடர்நிலை விஞ்ஞான கொள்கை நடராஜ தத்துவத்தின் ஒரு அங்கமேயாம். இதை மேல்நாட்டு விஞ்ஞானிகள் ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் ஆன்மீகத்தின் வேறான பாரத மண்ணில் இதை அறிந்தவர்கள் ஒரு சிலரை. இறைவனது திரு நடனத்தின் போது சிந்தும் வேர்வை துளிகள் சப்த ரிஷிகளின் வடிவமாகி உலகில் பல பாகங்களிலும் சந்தன மரங்களாக மலர்ந்தன. எனவே பூங்குலகெங்கும் மனம் பரப்பும் சந்தன மரங்கள் பரம்பொருளாம் சிவபெருமானின் வேர்வை துளிகள் எனில் பரம்பொருளின் மனத்தை உருவத்தை எவ்வாறு விவரிக்க இயலும்? எனவே உலகில் உள்ள ஒவ்வொரு சந்தன மரத்திலும் சப்த ரிஷிகளுள் ஒருவரின் சக்தி அரூபமாக வியாபித்துள்ளது என்பதை அறிய வேண்டும். ஒவ்வொரு சந்தன மரத்திலும் இறைவனிடம் ஐக்கியம் பெறும் அளவிற்கு தெய்வீக வாக்கியம் பெற்ற சப்த ரிஷி உரைகின்றார் என்றால் ஒவ்வொரு சந்தன மரமும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொருள் அல்லவா குருதேவா? ஆம்போகா. எனவேதான் சந்தன மரத்தை தனிப்பட்ட முறையில் எவரும் வளர்த்தல் கூடாது என்ற நியதி உள்ளது. மக்கள் நலம் பேணுவதால் அரசாங்கமே சந்தன மரங்களை பேணும் தகுதியை பெறுகிறது. அக்காலத்தில் அரசாட்சி நிலவியமையால் மன்னர்கள் சந்தன மரங்களை பேணி வளர்த்தனர். சந்தன மரம் யார் பாதுகாப்பில் இருந்தாலும் அதன் ஒவ்வொரு அங்கமும் இறைவனுக்கே பயன்படுத்த வேண்டும். தோட்டங்களில் தனிப்பட்ட முறையில் வளர்த்தால் கூட அதனை முழுமையாக தெய்வ காரியங்களுக்கே பயன்படும்படி தானம் செய்ய வேண்டும். அரசாங்கத்திடமும் ஒப்படைக்கலாம். அப்படியானால் அக்காலத்தில் மன்னர்களது தகனகிரியில் சந்தன கட்டைகள் பயன்படுத்தப்பட்டனவே குருதேவா, அது சரிதானா? அக்காலத்து அரசர்கள் தஞ்சை பெரிய கோயில், ராமேஸ்வரம் கோயில் போன்ற நீண்ட நெடும் கோயில்களை கட்டி வரையிலா இறை சேவை செய்தனர். அவர்களது அருப்பெரும் செயல்களால்தான் இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான கோயில்கள் உறுதியாக நின்று நாயன்மார்களாலும் ஆழ்வார்களாலும் முக்குறவர்களாலும் பாடப்பெற்று இன்றைக்கும் அளப்பரிய திருவருளை வழங்குகின்றன. இது மிக உயர்ந்த தெய்வீக திருப்பணி என்றோ. இச்சேவை புரிந்ததற்காகவே அவ்வரசர்கள் சந்தன கட்டைகள் கொண்டு தகனம் கொண்டனர். இதன் மூலம் அக்கட்டைகளை அரூபமாக ஒளிர்ந்த சப்த ரிஷிகள் அவ்வரசர்களின் தெய்வீக திருப்பணிக்காக அவர்களை பல்வேறு ஆன்மீக பெருநிலைகளுக்கு இட்டு சென்றனர். இவ்வாறு ஆன்மீக திருப்பணிகள் செய்தவர்களுக்கு சந்தன கட்டைகள் கொண்டு தகனம் செய்வதில் தவறில்லை. சந்தனம் மணப்பது போல் அவர்களது மேலுலக வாழ்வும் மனம் பெறட்டும் என்பதே இதன் உட்பொருள். இவ்வருளை வழங்குபவர்கள் சந்தன மரங்களில் உய்யும் சப்த ரிஷிகளே ஆவார். ஆனால் தற்காலத்தில் இருந்தவர் அனைவருக்கும் தகனகிரியை ஒரு சிறு சந்தன கட்டையேனும் வைத்து எரிக்கின்ற வழக்கம் நிலவுகின்றதே குருதேவா.
இது தவறல்லவா? இறந்தவர்கள் ஏதேனும் தெய்வீக திருப்பணிகள் செய்திருந்தால்தான் அவர் கிரியையில் சந்தன கட்டைகளை வைக்கலாம். ஏனையவர்களுக்கு அவ்வாறு செய்தால் கிரியை செய்தவர்களுக்கு பிரேத சாபம் வந்து சேரும். குடும்பத்தில் துர்கனவுகள் வாட்டும். இறந்தவர்களே கனவில் வந்து அச்சுறுத்துவர். வீடுகளில் இரவில் நிழலாகும். மக்கள் சேவை செய்யாது சுயநலத்திற்காக வாழ்ந்து இறந்தவர்களுக்கு சந்தன கட்டைகள் கொண்டு தகனம் செய்வதால் மேற்கண்ட விபரீதங்கள் ஏற்படும். குருதேவா, அறியாமை காரணமாகவும் ஆடம்பரம் செல்வ செருக்கு காரணமாகவும் இத்தகைய தவறுகள் இதுவரை நிகழ்ந்திருக்கக்கூடும். இதற்கு ஏதேனும் பரிகாரம் உண்டா குருதேவா? பரிகாரத்தை எளிதில் சொல்லிவிட்டால் மீண்டும் அதே தவறினை செய்து அதோடு பரிகாரத்தையும் சேர்த்து செய்கின்ற அறிவிலித்தனம் மக்களுக்கு வந்துவிடும் போகா. எனவே இதனை தக்க சத்குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளட்டும். எனினும் சந்தனம் கொண்டு செய்யப்படும் திரு தர்ப்பண முறைகளும் சந்தன வைராக்கிய முறையும் பரிகாரமாக அமையலாம் என்பதை சூக்ஷ்மமாக அறிவிக்கிறேன். மக்கள் தக்க சத்குருவை நாடி மென்மேலும் விளக்கங்களை பெற்று தெளிவடையட்டும். புரிந்து கொண்டாயா போகா? நன்றாக சொன்னீர்கள் குருதேவா. அலைந்து தேடி சென்று பெறுகின்ற பொக்கிஷம் அல்லவா இது? சர்க்குருதேவா, சந்தன மரத்தில் அருவமாக வீற்றிருக்கும் சப்த ரிஷியினர் பூலோகம் வர காரணம் என்ன? தவப்பெரும் கீழவர்களான சப்த ரிஷியினர் இறைவனுடன் ஐக்கியம் பெறும் பேறு பெற்றவர்கள். பூலோக மக்களின் மேன்மைக்காகவே அவர்கள் சந்தன மரங்களின் பால் அறிவு கொண்டனர். ஞான யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம், சித்த யோகம், கிரியா யோகம் என்ற எண்ணற்ற வழிகள் இறைவனை காட்டுகின்றன. ஒவ்வொரு சத்குருவும் அவர் கண்ட வழியில் சிஷியர்களை இட்டு செல்கின்றனர். எல்லா வழிகளும் சிறப்புடையனவை. சந்தன வைராக்கியம் என்ற எளிமையான வைராக்கியத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலம் மக்களுக்கு திருவருள் பெற்று தரவே சிவனருளால் சப்தரிஷிகள் பூலோகம் ஏகினர். திருவருள் பெற இதுவும் ஒரு வழிமுறையாகும். சந்தன மரம் நற்பணிகளுக்கு வழிவகுக்கின்றதா? சர்க்குருதேவா, இதனை விளக்க வேண்டுகிறேன். சாதாரணமாக சந்தன மரம் 80 வருடங்களுக்கு மேல் முதிர்ச்சி பெறுகின்றது. அதற்குள் அது பல பருவ நிலைகளை கடந்து ஒவ்வொரு நிலையிலும் விதவிதமான அருளை தருகின்றது. ரிஷி பால பருவம் இவை 10 வருடங்களுக்கு குறைவான சந்தன மரங்களாம். இந்நிலையில் இதனுள் குடிக்கொண்டுள்ள சப்த ரிஷி பால தியான நிலையில் உள்ளார். எனவே அவர் தியானம் கலைதல் கூடாது. இந்நிலையில் இம்மரத்தை நன்கு நீரூற்றி உரமூட்டி சீராட்டி வளர்க்க வேண்டும். இதுவே அவரது தியானத்திற்கு நாம் செய்யும் உதவியாகும். சந்தன மர பராமரிப்பு என்பது கோயில் திருப்பணிக்கு ஈடான ஒரு அற்புத தெய்வீக திருப்பணி என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு 10 வயதுக்குட்பட்ட சந்தன மரங்களை பேணுவதால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும், புத்திர சாபம் நீங்கும், கர்ப்பம் சம்பந்தமான நோய்கள் நீங்கும், புத்திர சோகம் அகலும். அடுத்து 10 முதல் 20 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள் மனப்பருவம் என்கின்ற சந்தன மரங்களாகும். இத்தகைய சந்தன மரங்களை பேணுபவர்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நன்கு நடைபெறும், கன்னிகா தோஷம் நீங்கும், மன உடல் வளர்ச்சி குன்றியோர் படிப்படியாக சக்தி பெற்று இறையர்களால் பூர்ண வளர்ச்சி பெறுவர். அடுத்து புருஷ பருவம். இவை 20 முதல் 30 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள் ஆகும். புருஷ பருவ சந்தன மரங்களை பேணுவோருக்கு நியாயமான இளமை ஆசைகள் நிறைவேறும். இப்பருவத்தில் சந்தன மரத்திற்கு வளையங்களுடன் நறுமணமும் சேரும். எனவே தக்க இளமை ஆசைகள் நனவாகும். நடுப்பருவம் இவை 30 முதல் 40 வருடங்களுக்கு உட்பட்ட சந்தன மரங்கள். இந்நிலையில் இருந்துதான் சந்தன மரம் வெட்டுவதற்குரிய தகுதி பெறுகிறது. பால பருவம் முதல் புருஷ பருவம் வரையில் உள்ள சந்தன மரங்களை வெட்டுதல் கூடாது. பொதுவாக நடுப்பருவ நிலையில் இருந்து சந்தன மரங்களை வெட்டுவதற்கு முன் அதற்கு காப்பு கட்டி பிராண பிரதிஷ்டை செய்து சப்த ரிஷிகளுக்கு பூஜை செய்து அவர்கள் அனுமதி பெற்றே அந்த சந்தன மரத்தை வெட்ட வேண்டும். சந்தன மரத்தின் ஒவ்வொரு பகுதியும் இறைவனுக்கே பயன்படுத்தப்பட வேண்டும். இளையாப்பு சந்தனம் என்றால் என்ன குருதேவா? நடுப்பருவ சந்தன மரத்தை வெட்டி கட்டைகளாக்கிய பின் அதன் முதற்கட்டையால் சந்தனம் மறைத்து குழம்பாக்கி அதை அந்த எல்லையில் இருக்கும் காவல் தெய்வத்திற்கு ஆண் தேவதையானால் மார்பு, நெற்றி, முகத்தில் பொட்டிடல் வேண்டும். பெண் தேவதையானால் மார்பு, தோல், கன்னம், நாடி, உச்சி ஆகிய இடங்களில் பொட்டிடல் வேண்டும். கைகள், பாதங்களில் மேலும் சந்தனமிடலாம். இவ்வாறு ஒரு சந்தன மரத்தை முதலில் வெட்டிய பின்
அதன் முதற்கட்டைகளால் சந்தனம் அரைத்து குழம்பாக்கி எல்லை தெய்வத்திற்கு இடுவதையே இளையாப்பு சந்தனம் என்று சொல்கிறோம். மிகவும் விசேஷ சக்திகள் வாய்ந்த இந்த இளையாப்பு சந்தனத்தை எல்லை தெய்வங்களுக்கு இடுவதால் ஒரு கும்பாபிஷேகத்தால் கிட்டும் தெய்வீக சக்தியை வழங்குகின்றது. இவ்வாறு இளையாப்பு சந்தன வழிபாட்டிற்கு பிறகே சந்தன மர வியாபாரத்தை துவக்க வேண்டும். சந்தன மரங்களுக்கு 40 வருடங்களுக்கு மேலும் பருவநிலைகள் உள்ளனவா குருதேவா? ஆம்போகா. சந்தன மரங்களில் வைரம் பாய்ந்து இருக்கும் நிலையில் அதன் வளையங்கள் விரிந்து பெருகி அதன் ஆன்மீக நிலை அருளும் சக்தியும் பல்கி பெருகுகின்றது. இதற்கு காரணம் அதனுள் ஆவாகனமாகி இருக்கும் சப்தரிஷியும் அற்புதமான பல தியான நிலைகளை பெறுவதுதான். அடுத்து நாம் காண இருப்பது கழுமரம். இவை 40 முதல் 50 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். இதன் சந்தன குழம்பு பரிவார தேவதைகளுக்கு உகந்ததாகும். இவைகளின் ஆசையை கழுமர சந்தன குழம்பு எளிதில் பெற்றுத்தரும். அடுத்து குருத்தானம். இவை 50 முதல் 60 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். உற்சவ மூர்த்திக்கு உகந்த சந்தனம். அடுத்து மறைக்குழம்பு சந்தனம். இவை 60 முதல் 70 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். சந்தன மரத்தின் இப்பருவமே இதனுள் எழுந்தருளி இருக்கும் சப்தரிஷி நிஷ்டை கலைந்து எழும் விசேஷமான காலமாகும். இந்நிலையில் வேத ஒலிகளை அவர் விரும்புகிறார். இத்தகைய சந்தன மரங்களை வெட்டுவதற்கு முன் பழக்கமான காப்பு, பூஜைகள், பிராண பிரதிஷ்டைகளுடன் வேத பாராயணங்களையும் ஹோமங்களையும் நடத்துதல் சிறப்பான பலன்களை தரும். இந்த சந்தன கட்டைகளை ஹோமங்களில் ஆகுதியாக இட்டால் சப்தரிஷி மிக மகிழ்ந்து அளவிருந்து திருவருளை பெற்றுத் தருகிறார். வேத பாராயணம் செய்வோருக்கு இதனை தானமாக அளிக்கலாம். வேத ஒலிகளை நன்கு கிரகிக்கும் தன்மையுடன் இந்த மறைக்குழம்பு சந்தன மரங்கள். இந்த சந்தன குழம்பை ஸ்ரீ வேதபுரீஸ்வரர், ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் போன்ற வேத நாமம் போன்ற மூர்த்திகளுக்கும் வேத பாராயணம் செய்வோருக்கும் ஹோம குண்டங்களுக்கும் இடுவதால் அளவில்லாத தெய்வ பேரர்களை அடையலாம். அடுத்து கனகப்பட்டை. இவை 70 முதல் 80 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். இதன் கனக குழம்பு அனைத்து தேவதைகளுக்கும் உகந்தது. உற்சவ மூர்த்திகளின் சந்தனாபிஷேகத்திற்கு சால சிறந்தது. அனைத்து பிள்ளையார் உருவங்களுக்கும் ஏற்றதாகும். அடுத்து மாரிமுத்து குணாலன். 80 முதல் 90 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். இதன் நாடிமுத்து சந்தன குழம்பு அனைத்து தெய்வங்களுக்கும் ஏற்புடையது. இதனை சுவாமி மேல் வைத்து பிரசாதமாக கொடுக்கலாம். அடுத்து பலஜோரி சுழல். 90 முதல் 100 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். வலஜோதி சுழல் குழம்பு ஸ்ரீமூர்த்திக்கு உரித்தானதாகும். ராஜ் சந்தனமாகவும் பயன்படுத்தலாம். சுவாமியின் நெற்றி, மார்பில் வைத்து பிரசாதமாக கொடுக்கலாம். ராஜ்சந்திரம் பற்றி விளக்க வேண்டுகிறேன் குருதேவா. இரவில் சுவாமிக்கு இடப்படும் சந்தனத்தை மறுநாள் எடுத்து பிரசாதமாக பெறுவதே ராஜ்சந்திரம். இது கொடிய நோய்களை தீர்க்கும் அருமருந்தாம். மனத்தெளிவை நொடியில் அளிக்கும் அற்புத சந்தனமும் ஆகும். வலஜோதி சந்தன குழம்பானது 90 முதல் 100 வருடங்களுக்குட்பட்ட சந்தன கட்டையின் 10 முதல் 15 உள் வளையங்களுக்கிடையில் உள்ள சந்தன கட்டை பகுதியை பிரித்து அதனை அரைத்து பெறும் சந்தன குழம்பு ஆகும். இது கறந்த பசும்பாலின் நிறத்தில் இருக்கும். இத்தகைய சந்தனத்தை இறைவனுக்கு சார்க்கும் பொழுது அதனுள் உய்யும் சப்தரிஷி வெளிப்பட்டு மேல்நிலை அடைகிறார். இவர் மேல்நிலை அடையும் போது இத்தகைய சந்தனத்தை அரைத்து இறைவனுக்கு அளித்து திருப்பணி செய்தவருக்கு உன்னதமான ஆன்மீக பெருநிலைகள் கிட்டுகின்றன. சந்தனம் அரைத்து இறைவனுக்கு இருக்கின்ற எளிய திருப்பணியை இத்தகைய உயரிய தெய்வீக நிலைகளை தருகிறது என்றால் சந்தன மரம் எத்தகைய மகிமை வாய்ந்தது என்பதை எண்ணி வைக்கின்றோம். இத்தகைய எளிமையான நல்வழி அருளிய தங்களுக்கு கலியுக மக்கள் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளனர் குருதேவா. 100 வருடங்களுக்கும் மேற்பட்ட சந்தன மரங்கள் உண்டா குருதேவா? 40 வருடங்களுக்கு மேற்பட்டாலே சந்தன மரங்கள் அற்புதமான தெய்வீக திருவருளை வழங்கும் தன்மையை பெற்று மிளர்கின்றன. சந்தன கல்பம். இவை 100 முதல் 200 வருடங்களுக்கு உட்பட்டவை. மிகவும் சக்தி வாய்ந்த இந்த கல்ப சார்ந்த சந்தன குழம்பு எல்லா மூர்த்திகளுக்கும் ஏற்றது. இந்த சந்தன பொட்டு ராஜ வசியத்தை தருவதாம். உஷ்ண கட்டிகள், சிரங்கு, புண், வெப்பக்கட்டி இவைகளுக்கு கண் கண்ட மருந்தாம். இட்ட 1 மணி நேரத்துக்குள் அனைத்து புண்களும் ஆறிவிடும். ஆனால் முதலில் இறைவனுக்கு இட்ட பின்னரே மருந்தாக பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்து குருவாட கல்பம். இவை
200 முதல் 300 வருடங்களுக்குட்பட்ட சந்தன மரங்கள். இதன் சந்தன குழம்பு எண்ணற்ற நோய்களை தீர்க்கின்றது. தெய்வ குற்றம், நேர்ச்சி தவறல், நேர சாந்தி, நாடா சாந்தி முதலியவை இதனால் அகலும். தெய்வ குற்றம், நேர்ச்சி தவறலுக்கு அந்தந்த தெய்வங்களுக்கு இந்த சந்தனத்தை இடுவதனால் ஒரு முறை மட்டும் பிராயச்சித்தம் அளிக்கப்படுகின்றது. இது தவிர குருவாட கல்ப சந்தன ரகசியங்கள் பல உண்டு. இதனை தக்க சத்குருவை நாடி அறிய வேண்டும். சந்தன எண்ணெயின் பலன்கள் பற்றி கூற வேண்டுகிறோம் குருதேவா. சந்தன எண்ணெய் காய்ச்சும் பருவ மரங்கள் என தனி வகை மரங்கள் உண்டு. இம்மர எண்ணெயை காய்ச்சி கசடு நீக்கி சுத்தப்படுத்த வேண்டும். தொட்டால் நூல் ஒட்டும் கம்பி பதம் வரும் வரை காய்ச்ச வேண்டும். இது சித்த வைத்திய ரகசியமாகும். இதை தக்க சத்குருவிடம் அறிய வேண்டும். இதனால் கிடைக்கும் பயன்கள் என உஷ்ண நோய்களை தணிக்கும். சுயம்பு மூர்த்திகள், நவபாஷான பிம்பங்கள், பாதர உருவங்கள் இவைகளுக்கு இரவில் பூர்ண சந்தன எண்ணெயுடன் காப்பிட்டு காலையில் தூய்மை செய்து முறையான பசும் திருநீரு, மஞ்சள், குங்குமம் இவற்றால் அபிஷேகம் செய்து பூஜை செய்தால் கொடிய பாவங்கள் தீர வழிவகை செய்யும். இதற்கான விளக்கங்களை சத்குருவே தர இயலும். கிருத்திகை, ஏகாதசி, துவாதசி, சிவராத்திரி போன்ற விசேஷ நாட்களில் வரும் விரதமும் கண்விழிப்பும் அரிய பலன்களை தரும். இந்நாட்களில் காலையில் சந்தன எண்ணெயை தலையில் தேய்த்து மறுநாள் பில்வம் ஊறிய நீரில் ஸ்நானம் செய்தால் எவ்வித விரத பங்கமும் நிவர்த்தியாகி விரதத்தின் முழு பலன்களும் கிட்ட வழிகோலும். இதற்கு ரிஷி பார்கவ ஸ்நானம் என்று பெயர். நம்மை அறியாது எறும்பு போன்ற நுண்ணிய ஜீவராசிகளுக்கு இழைக்கின்ற துன்பங்களில் இருந்தும் பாவங்களில் இருந்தும் இந்த எண்ணெய் ஸ்நானம் நம்மை காக்கின்றது. மருதாணி, செம்பருத்தி, பொன்னாங்கண்ணி தைலங்களுடன் கலந்த சந்தன எண்ணெய் கபாலச்சூடு, கண்ரோகம், உஷ்ண நோய்கள், கண் சிவத்தல் ஆகியவற்றை போக்கும். சந்தன எண்ணெயினாலான உடல் ஸ்நானம் அங்கங்களின் சக்தியை பரிபூர்ணமாக்கும். களைப்பே தோன்றாது. சந்தன எண்ணெயினால் இலக்கியேற்றுவதனால் ஏற்படும் பலன்கள் யாதோ குருதேவா. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெயுடன் சந்தன எண்ணெய் கலந்த தீபம் முருகனுக்கு பிரீத்தியானதாம். இதனால் காவடிகள் பல எடுத்த பலன் கிட்டும். தாமரை நூல் திரியை தேங்காய் எண்ணெயிலோ விளக்கெண்ணெயிலோ நனைத்து சந்தன எண்ணெய் நிறைந்த அகலில் இட்டு விளக்கேற்ற வேண்டும். தூய்மையான பாத்திரத்தில் பசுவெண்ணெய் தடவி அதில் சந்தன எண்ணெய் விளக்கின் புகையை பாத்திரத்தில் படும்படி பிடித்திட மை கிடைக்கும். இதற்கு திருஷ்டி திலகம் என்று பெயர். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பசும்பால் இவற்றை மையுடன் கலந்து இதனை இறைவனுக்கு இட்டு இடர்களையும் பதிகங்கள் படித்து நெற்றிக்கு மட்டும் இட்டால் எத்தகைய கண் திருஷ்டிகளின் முறையோடு தீர்க்கும். எண்ணிறைந்த நற்பலன்கள் அளிக்கும். இந்த திலகத்தை கண்ணிற்கு இடக்கூடாது. ஹோமத்திற்கு சந்தன கட்டைகளை ஆகுதியாக இடலாமா குருதேவா? நிச்சயமாக இடலாம். சந்தனத்தூள், சுருள், கட்டைகள், சிரா கட்டைகளை பசு நெய்யில் தோய்த்து ஹோமத்தில் ஆகுதியாக இட்டால் திருமுருகனின் அம்சமான தண்டாயுதபாணி ஓமுடன் ஏற்று அருள்மழை பொழிவார். இதனால் குடும்ப சண்டைகள், வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், மனக்கசப்புகள் மறைந்து சுமூக நிலை ஏற்படும். சாம்பிராணி தூபத்தில் சந்தனத்தூளை சேர்க்கலாம் என்ற குருதேவா. பச்சை கற்பூரம், புருகு, ஜவ்வாது இவற்றோடு நிழலில் காய்ந்த துளசி, மருவு, பவனம், வில்வம் ஆகியவற்றின் தூளையும் கலந்து இதனோடு சந்தனத்தூள் சேர்க்க வேண்டும். இக்கலவையுடன் அந்தந்த சுவாமிக்குரிய வாசனை திரவியத்தையும் கலந்து சாம்பிராணியுடன் ஆறுகால பூஜை வேலைகளிலும் கோயில்களில் தூப காப்பு இடல் வேண்டும். தூப காப்பு என்றால் சுவாமியின் பிம்பமே தெரியாத அளவிற்கு அடர்த்தியாக தூப புகையை எழுப்ப வேண்டும். இதுவே தூப காப்பு ஆகும். தூப காப்பு பற்றிய ஏனைய விளக்கங்களை எமது ஆசிர வெளியீடான சாம்பிராணி தூப மகிமை என்னும் ஆன்மீக புத்தகத்தில் காணலாம். தூப காப்பின் பலன்கள் யாவை குருதேவா? எண்ணற்ற பலன்கள் உண்டு. தூப காப்பானது பூஜை முறைகளில் உள்ள சிறு குறைகளை களைகின்றது. மூர்த்தியின் சாநித்தியத்தை பெருக்குகின்றது. தூப காப்பு மூர்த்தியின் மேல் பதிய பதிய அவைகளின் வேத ஒலிகளை, மந்திரங்களை கிரகிக்கும் தன்மை பெருகுகின்றது. தூபம் கோயிலை சுற்றிலும் வியாபிப்பதால் அந்த அளவிற்கு காற்று வெளி சுத்தமடைகின்றது. தீய எண்ணங்கள் களையப்படுகின்றன.
மூத்த தேவதைகளுக்குரிய வாசனை திரவியம் சேர்ப்பதால் அந்தந்த தேவதைகள் மகிழ்ந்து பல வரங்களை தந்தருள்கின்றன. மூலிகை சத்துக்கள் நிறைந்தமையால் மருத்துவ ரீதியாக தூப புகை ஆஸ்துமா போன்ற சுவாச குழாய் நோய்களை போக்குகின்றது. நன்கு அடர்த்தியாக எழுப்பப்பட்ட தூப புகையினால் கோயிலின் சுற்றுப்புறமும் உட்பிரகாரங்களும் ஒரு மாதத்துக்கு மேலும் கூட தூய்மையான புனித நிலையில் இருக்கும். தீய எண்ணங்கள் அடர்ந்துபடுவதை இது தடுக்கின்றது. தூப புகையின் விளைவாக கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு உள்ள கண்திருஷ்டி, சூன்ய கோளாறுகள் தீர்கின்றன. இவ்வாறு தூப காப்பின் மகிமையை விளக்கிக் கொண்டே செல்லலாம். கோயிலில் தூபமிட்ட பிறகு குலதெய்வத்தை உத்தரவு பெற்று வீட்டிலும் தூபமிடலாம். இதனால் கண் திருஷ்டி பெருமளவு குறையும். அரைத்த சந்தனத்தை இறைவனுக்கு இடுவதற்கு வரமுறை ஏதேனும் உண்டா குருதேவா? அரைத்த சந்தனத்தை 12 மணி நேரத்திற்குள் இறைவனுக்கு சாத்துவதுதான் உத்தமமான நிறைந்த பலனை தரும். இதற்கு மேல் இட்டால் அது அதமமாகிறது. உயர்தர சந்தனம் என்பதை எவ்வாறு அறிவது குருதேவா? சந்தன மரத்தின் வயது ஏற ஏற அதன் தரம் உயரும். சந்தன கட்டையின் குறுக்கு வாட்டில் காணப்படும் வரிகளையும் வளையங்களையும் கொண்டு அதன் வயதினை அறியலாம். வளையங்கள் நெருங்கியிருப்பின் அது வயதான தரம் உயர்ந்த மரமாகும். வளையங்கள் இடைவெளி அதிகம் கொண்டிருப்பின் அதன் வயது குறைவு ஆகும். அரைத்த சந்தனத்தின் நிறத்தை பொறுத்தும் அதன் தரத்தை அறியலாம். மஞ்சள் நிறம் மிக மிக சிறப்பானது. அடுத்து வெள்ளை கலந்த மஞ்சள் நிறம் சிறப்பு. அடுத்து பழுப்பு நிறம், அதற்கு அடுத்து வெளிர் வெள்ளை நிறம், அதற்கு அடுத்து கருமை கலந்த பழுப்பு நிறம், அதற்கடுத்து சிவப்பு கலந்த பழுப்பு நிறம். இது அருவமானது. வண்ண சந்தன குழம்பினை எவ்வாறு பயன்படுத்தலாம் குருதேவா? குரு ஆராதனை, குரு பூஜை, அன்னாபிஷேக அலங்காரம், சித்தர் சமாதி அலங்காரங்கள், கும்பாபிஷேக மூர்த்தி அலங்காரங்கள் ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறங்களை 7 வண்ண சந்தனத்தை பயன்படுத்தலாம். வண்ண சந்தன குழம்பினை எவ்வாறு பயன்படுத்தலாம் குருதேவா? குரு ஆராதனை, குரு பூஜை, அன்னாபிஷேக அலங்காரம், சித்தர் சமாதி அலங்காரங்கள், கும்பாபிஷேக மூர்த்தி அலங்காரங்கள் ஆகியவற்றில் அங்கீகரிக்கப்பட்ட உணவு நிறங்களை கொண்டு 7 வண்ண சந்தனத்தை பயன்படுத்தலாம். இத்தகைய வண்ண சந்தன குழம்பானது வித்யா ரகசிய தேவதைகள், மிருத்யுஞ்சய ரகசிய தேவதைகள், பாலகிருஷ்ணர், சந்தான கோபாலகிருஷ்ணர் ஆகிய தெய்வாதி தேவதையர்களுக்கு பிரீத்தி அளிக்கக்கூடியதான். பொதுவாக செவ்விந்தியர்கள் இத்தகைய சந்தனா தேவதை ரகசியங்களை அறிந்தவர்கள். எனவே அவர்கள் பல்வகை வண்ண சந்தன குழம்பினால் இயற்கை தெய்வங்களை ஆராதித்து மகிழ்வித்து வேண்டிய மழை, காற்று, வெயில் இவற்றை எளிதில் பெற்று விடுகின்றனர். இந்த ரகசியங்களை அவர்களுக்கு அறிவித்த சிற்புருஷர் ஹிரோமா ஆவார். குருதேவா, மூதாதையர்கள் படத்தை பூஜையில் வைத்து சந்தனமிட்டு வணங்கலாம் அல்லவா? இதில் எவ்வித தவறும் இல்லை. மூதாதையர்களின் ஆசைகள் தான் நம்மை பல துன்பங்களில் இருந்தும் காப்பதால் அவர்கள் படத்தை பூஜையில் வைத்து சந்தனமிட்டு வணங்குதல் மூலம் அவர்கள் ஆசையை எளிதில் பெறலாம். புகைப்படங்கள் இல்லாவிடின் வரைபடத்தையோ அல்லது அவர்கள் உபயோகித்த ருத்ராட்ச மாலை, வளையல்கள் போன்றவற்றையும் பூஜை அறையில் வைத்து வணங்கலாம். எனவே சந்தனம் தேவாதி தேவருக்கும் தெய்வங்களுக்கும் பித்ருக்கள் மற்றும் அனைத்து நல் தேவதைகளுக்கும் உகந்ததாக அமைந்திருப்பது கலியுக மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. இதனை இவர்கள் நன்கு பயன்படுத்தி எளிய முறையில் குருவர்களால் திருவருள் பெற்று நோய் நொடியின்றி இறை நினைவோடு வாழ்ந்து நற்கதி அடைவார்களாக. குல தெய்வங்கள், எல்லை தேவதைகள், பத்திரி தெய்வங்கள் எவ்வாறு அமைகின்றார்கள் குருதேவா? அவர்களுக்கும் சந்தனமிடுதல் உகந்த வழிபாடு ஆகின்றதா? மனித நிலைக்கு மேற்பட்ட மேலுலக நிலைகளை பற்றி அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வுயர் நிலைகளும் ஒன்றே கிராம தேவதைகளும் பத்தினி தேவதைகளும் ஆகும். பூ உலகில் பத்தினிக்காக நல்வாழ்வு வாழ்ந்து சிறந்த முறையில் குடும்பம் நடத்தி தெய்வீக சூழ்நிலையில் வாரிசுகளை வளர்த்து ஆளாக்கி நல்வழிப்படுத்திய பெண்கள் மேலுலகம் சென்று இறைவனிடம் பூவுலகில் மேலும் தொண்டு செய்து பத்தினி தன்மையை ஊட்டி வளர்க்க வாய்ப்பு தர வேண்டுகின்றனர். எனவே கண்கண்ட தெய்வம் என்ற உத்தம பெருவாழ்வு வாழ்ந்த அத்தகைய பெண்டிரை
இறைவன் பத்திரி தெய்வங்களாக அவர்கள் வாழ்ந்த பகுதிகளுக்கே அனுப்புகின்றான். இதே போன்று அளப்பரிய நற்காரியங்கள் செய்து மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என சுயநலமின்றி சமுதாய தொண்டு புரிந்து தன்னலமற்ற சேவையாளர்கள் மேலுலகை அடைந்து மக்களுக்கு தொண்டு செய்ய மீண்டும் விளையும் போது இறைவன் அவர்களை அந்தந்த கிராம தேவதைகளாக ஆக்கி அனுப்புகிறான். இவ்வாறு தோன்றியே கிராம தேவதைகள், ஊர்காவல் தேவதைகள், பத்தினி தெய்வங்கள். இவ்வாறு கிராம தேவதைகளாக அமர்ந்து ஊர் மக்களை காப்பாற்றி அருள் புரிந்த பின் அத்தகைய ஆத்மாக்கள் மேலும் ஆத்ம சுயத்தை பெற இயங்குகின்றன. தன் கிராமம் தன் குடிமக்கள் என்பது மலர்ந்து விரிந்து எல்லா உயிரினங்களுக்கும் ஆன்மீக பெருநிலை கிட்ட வேண்டும் என்றவாறு ஆன்மீக பரந்த மனப்பான்மை பெறுவதே ஆத்ம சுயத்தை இயங்குவதின் அறிகுறியாம். இந்த ஆத்மாக்களுக்கு இறைவன் வேறு பல உயர்நிலைகளை அளிக்கின்றான். வேறு பத்தினி பெண்களும் இன்னாரணை நன்னிலை அடைந்தோரும் பத்தினி தேவதைகளாகவும் கிராம தேவதைகளாகவும் பொறுப்பேற்கின்றனர். இவ்வாறு பூவுலகில் வாழ்க்கை சக்கரம் இயங்குவது போல மேலுலகிலும் ஒரு ஆத்மா சேவை பெறும் முன் பல கட்டங்களை தாண்டி இறுதியில் இறைவனோடு ஐக்கியமாகின்றது. காவல் தேவதைகளுக்கும் பத்தினி தெய்வங்களுக்கும் சந்தனம் போட்டிடும் முறையை ஏற்கனவே விவரித்துள்ளேன். இம்முறையில் சந்தனம் இடுதலால் தேவதைகள் மகிழ்ந்து ஆசிகளை வழங்குவதன்றி இது தேவதைகளின் அருள் கடாட்சத்தையும் பன்மடங்காக பெருக்குகின்றது. கிராமங்களில் உள்ள சிறு கோயில்களில் வசதியின்மையால் கும்பாபிஷேகங்கள் போன்றவை குறித்த காலத்தில் நிகழாமல் போகலாம். இது கோயில்களில் குடிகொண்டுள்ள தெய்வங்களின் சாநித்தியத்தை பாதிக்கும். யாம் கூறியபடி இளையாப்பு சந்தன குழம்பு, கனகப்பட்டை சந்தன குழம்பு போன்ற அற்புத சந்தனத்தால் கொட்டுகளிட்டு முறையாக வழிபடுவதன் மூலம் கும்பாபிஷேகம், புனருத்தாரணம் தக்க காலத்தில் நடைபெறாததால் ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவு குறைத்து தேவதையரின் சாநித்தியத்தை பெருக்கலாம். எனினும் இதற்கு தக்க சத்குருவை நாடி விளக்கங்கள் பெற்று அவர்கள் விதிக்கின்ற நெறிமுறைகளை செய்வதே உத்தமமான பலனை தரும். சந்தன கட்டையை தானமாக அளிப்பதால் கிட்டும் பலன்கள் யாதோ குருதேவா? நற்காரியங்களுக்கு பயன்படும் பொருட்டு கோயில்களுக்கு சந்தன கட்டைகளை தானமாக கொடுப்பது அபரிவிதமான புண்ணியத்தை பெற்றுத் தரும். கோயில் மூர்த்தியை பொறுத்து பலனும் வேறுபடுகிறது. சந்தன மரத்தின் பருவம் அறிந்து அந்தந்த தெய்வங்களுக்கு உரித்தான சந்தன கட்டையை தானமாக அளித்தால் முழு பயனும் குருவர்களால் வந்து சேரும். இவ்வாறு கோயில்களுக்கு தானமாக வரும் அரைத்த சந்தனத்தையும் கட்டைகளையும் கோயிலுக்கு உரித்தானவர்கள் நன்முறையில் பயன்படுத்த வேண்டும். இல்லாவிடில் அவர்களுக்கு கடும் ஜாபம் வந்து சேரும். மேலும் தகன கிரியையின் போது இறந்தோரின் குணநடத்தை செய்கைகளை கொண்டு சிறு சந்தன கட்டையேனும் தானம் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். ஹோமங்களுக்கும் ஆகுதிகளாக சந்தனத்தூள், சிரா, சுருள் கட்டைகள், சந்தன எண்ணெயையும் தானமாக அளிக்கலாம். இத்தானங்கள் மூலம் குழந்தைகளுக்கு வரும் குளிதோஷங்கள் அகலும். அரைக்கப்படும் சந்தன கட்டைகள் நீள விகிதங்கள் மாறுபடுகின்றனவே. இதற்கு தக்கவாறு அதன் பலன்களும் உபயோக முறைகளும் மாறுமல்லவா குருதேவா? ஆம், சந்தன கட்டைகளின் நீள விகிதத்துக்கேற்ப அதன் குணநலன்களும் பலன்களும் மாறுவது உண்மை. சந்தன வைராக்கியம் பற்றி விளக்க வேண்டுகிறேன் குருதேவா. வருடா வருடம் ஏதேனும் ஒரு நற்காரியத்தை அந்த வருடம் முழுவதும் செய்தல் என்ற ஒரு வைராக்கியத்தை மேற்கொள்ள வேண்டும். அத்தகைய நற்காரியங்களும் ஒன்றாக தினமும் சந்தனம் அரைத்து அதனை தினமும் ஒவ்வொரு கோயிலும் சுவாமிக்கு சார்த்து அளித்தல் என்ற அரிய நற்காரியத்தை கைக்கொண்டு அளப்பரிய திருவருளை பெறலாம். தினமும் ஒரு கோயில் எனில் அது அற்புதமான காரியம் அன்றோ? இவ்வாறு சந்தனத்தை அரைக்கும் போது அந்தந்த தெய்வத்திற்குரிய வாசனை திரவியத்தை சேர்த்தல் பலனை பன்மடங்காக்கும். அந்தந்த நாள், திதி, நட்சத்திரங்களுக்கு ஏற்றவாறு கோயில்களை அமைத்துக் கொள்ளுதல் இன்னமும் விசேஷமான பலன்களை தரும். இந்த சந்தன வைராக்கியத்தை மேற்கொள்வோர் மிகவும் நீளமான சந்தன கட்டையை தேர்ந்தெடுத்தல் நலம். வயது முதிர்ந்த சந்தன கட்டை கிட்டுமாயின் மிகவும் நன்று. இதை தனது ஆயுள் வைராக்கியமாக கூட கொள்வது நன்று. இவ்வாறு ஆயுள் வைராக்கியமாக தினமும் சந்தனம் அரைத்து கோயில் சுவாமிக்கு சாத்துதல் என்று ஏற்கும் போது தக்க சத்குருவை நாடி இலக்கங்கள் பெறுதல் நலம். அரைத்த சந்தனத்தை அரைத்த 12 மணி நேரத்திற்குள் பயன்படுத்தல் வேண்டும். இல்லையே முழு பலன் கிட்டுவதில்லை. சுவாமி படங்களுக்கு சந்தனம் கொட்டிடுவதில் ஏதேனும் முறை உள்ளனவா குருதேவா? சந்தனத்தை நன்றாக அரைத்து
உருட்டினால் உருண்டு திரண்டு வரும் அளவிற்கு நீர் வடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரைத்து மிதந்து வரும் சந்தனத்தை மீண்டும் கல்லில் இட்டு அரைக்கும் போது நீர் இறுகி சந்தனம் உருண்டு திரண்டு வரும். இதை சிறு உருண்டைகளாக்கி சுவாமியின் அவயங்களில் கட்டை விரலால் மெதுவாக அழுத்தி இடல் வேண்டும். ஒரு முறை வைத்த சந்தனத்தை அசைத்து நகர்த்த கூடாது. ஒரே முறையில் இடும்போதே சரியாக இடுவது நிச்சலனமான மனத்தெளிவை தரும். படங்களிலும் உருவங்களிலும் நெற்றி, வகிடு முனை, இரு தோள்கள், இரு முழங்கைகள், இரு மணிக்கட்டுகள், இரு முழந்தாள்கள், இரு பாதங்கள், மார்பு, உதரம் ஆகிய பகுதிகளில் சந்தன உருண்டைகளை கொட்டாக இடலாம். ஆனால் சந்தன பொட்டின் மேல் குங்குமம் இடும்போது மார்பு சந்தனத்திற்கு மட்டும் குங்குமம் இடல் ஆகாது. ஏனைய சந்தன பொட்டுகளின் மேல் குங்குமம் இடலாம். மறுநாள் இத்தகைய சந்தன பொட்டுகளை உதிர்த்து சேர்த்து வைத்து தினமும் நாம் நெற்றிக்கிட பயன்படுத்தலாம். சந்தன மரத்தில் சப்த ரிஷிகள் வாழ்வதால் சந்தனம் அரைக்கும் போது அத்ரி, பிருகு, குத்சர், வசிஷ்டர், கௌதமர், காசியபர், ஆங்கிரேசர் என்ற 7 ரிஷிகளின் நாமங்களை ஜபித்து அவர்கள் ஆசை வேண்டி சந்தனம் அரைத்திடல் வேண்டும். திருக்கருக்காவூர் ஆலயத்தில் பிரகாரத்தில் சப்தரிஷிகள் அமர்ந்துள்ளதன் விசேஷம் என்ன குருதேவா? திருக்கையிலையில் இறைவனுக்கு சந்தனம் அரைக்கும் பெரும் பேறு பெற்றவர்களான இந்த 7 ரிஷிகளும் ஒரு முறை அகந்தையால் தங்கள் 7 இறைவன் திருசன்னதியில் சந்தனம் அரைக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் வேறு எவரும் இத்தகைய அரும்பணிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணினார்களாம். அடுத்த கணம் இறைவன் அவர்களை பூலோகத்தில் இறக்கிவிட்டு அலைய விட்டாராம். கோயிலில் கூட சந்தனம் அரைக்கும் பாக்கியம் கிட்டாமல் இவ்வேழு ரிஷிகளும் பூலோகத்தில் அலைந்து திரிந்து இறுதியில் திருக்கருக்காவூர் நாயகியிடம் சரணடைந்தனர். அவர்கள் பால் இரக்கம் கொண்ட தேவி சிவபெருமானிடம் முறையிட்டு திருக்கைலாயத்தில் இறைவனுக்கு சந்தனம் அரைக்கும் பாக்கியத்தை இவ்வேழு ரிஷிகளுக்கும் மீண்டும் பெற்று தந்தாள். எனவே திருக்கருக்காவூர் வந்து நாயகிக்கு நன்றி கடன் தீர்க்கும் பொருட்டு இன்றைக்கும் இந்த 7 ரிஷிகளும் தினமும் திருக்கருக்காவூர் வந்து சந்தனம் அரைத்து தேவிக்கு அதனை சார்த்தி செல்கின்றனர். இது காரணமாக இவ்வேழு ரிஷிகளும் தேவியின் அருளால் இக்கோயிலில் சன்னதி கொண்டுள்ளனர். இன்றைக்கும் இவ்வேழு ரிஷிகளும் அருவமாகவோ அல்லது எவர் உருவிலேனும் வந்து இத்திருக்கோயிலில் தினமும் சந்தனம் அரைத்து இறை வழிபாடு செய்து வருகின்றனர். குருவருள் பெற்றவர் இவர்கள் தினமும் சந்தன வழிபாடு செய்யும் கவிழ்மிகு திருக்காட்சியை கண்டு கழிக்கலாம். சத்குரு தேவா, சந்தனம் அரைக்கின்ற போது கடவுள் தியானத்துடன் இறைநாமம் சொல்லி அரைப்பது உத்தமமானது என்று அறிவியுள்ளீர்கள். இதற்கென தனி பிரத்யேகமான மந்திரங்கள் உள்ளனவா? சுபகிரகரான புத பகவானின் அருமை புதவன் புரூர வசு அனைத்து கோயில்களிலும் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாற்றுகின்ற அற்புத திருப்பணியை திறம்பட செய்து பேரருள் பெற்றவர். அவர் பாராயணம் செய்த மறைமந்திரத்தை இப்போது அறிவிக்கின்றேன். சந்தன கந்த தேவா அனுகிரக யக்ஷ யக்ஷனி தேவஸ்ய சேவார்த்தம் அனுத்னாம் சாதுமர் மசை. இவ்வாறு சொல்லி சந்தனம் அரைக்க ஆரம்பிக்க வேண்டும். சிவாய பவாய பவாப் மஜாய சந்தான விருக்ஷாத் மானாத்புத கந்தாய சித்ரூப சுதானந்த சின்மாய சந்தோஷ ரூபாய புதபுத்திர சேவார்த்தம் நமோ நமக என்று மந்திரம் சந்தனம் அரைக்கும் போது பாராயணம் செய்யத்தக்கதாம். இவ்வடமொழி மந்திரங்களை சொல்ல இயலாவிடில் 7 முனி ஏற்று அருளனும் என் குருவே என்ற எளிய தமிழ் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சந்தனம் அரைப்பதும் வடமொழி மந்திரத்தை எட்டு பலனை அருள்கின்றது. குருதேவா, தற்காலத்தில் பெண்கள் பலர் தேவி பொருட்கள் கலந்த குங்குமத்தை இடுவதால் நெற்றியில் ரணப்பூன் ஏற்பட்டு அவதியுறுவதை காண்கிறோம். இதற்கு நல்வழி காட்ட வேண்டுகிறோம் குருதேவா. தற்காலத்தில் அலுவலகம் செல்லும் பெண்களும் மற்ற அனைவரும் முகம் அலம்பி பின் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாத்தி பிறகு அச்சந்தனத்தை எடுத்து சிறிதளவு தன் நெற்றியில் தடவித்தான் பிறகு சந்தனமிட வேண்டும். இவ்வாறு செய்தால் நெற்றியில் அரிப்பும் இருக்காது, கணவன் மனம் சாந்தி பெற இவ்வாறு தக்க முறையில் சந்தனம் குங்குமம் இடுதல் ஒரு உகந்த வழி. மார்பில் இடும் சந்தன பொட்டின் மேல் குங்குமம் விடலாகாது என்று கூறினீர்கள். காரணம் யாது குருதேவா? சாதாரணமாக ஆண் பெண் இருபாலருக்கும் இறைவன் முளைக்காம்புகளை படைத்துள்ளான். இதன் மூலம் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும்
முன் படைக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஞானம் ஒவ்வொருவருக்கும் பிறக்க வேண்டும். ஒரு ஆணோ பெண்ணோ முன் எந்த ஜென்மத்திலோ முறையே பெண்ணாகவோ ஆணாகவோ பிறந்திருக்க கூடும் என்ற எண்ணம் வளர வேண்டும். ஆகவேதான் ஒரு ஆண் தான் ஆண் என்றோ ஒரு பெண் தான் பெண் என்றோ பால் வேறுபாடு கொள்ளாது ஆன்மீக பயிற்சி பயில வேண்டும். இதே முறையில் ஆத்ம விசாரம் செய்து காமத்தை நெறிப்படுத்தி அனைவரும் நல்வழியில் உய்ய வேண்டும். சாதாரணமாக மார்பு பகுதியில் எங்காவது சந்தனமிட்டு அதன் மீது குங்குமம் பொட்டிட்டால் ஆன்மீகத்தில் அது மூன்றாவது தனமாகிறது. அரசன் மலையத்துவசன் மகளான பார்வதிக்கு 3 தனங்கள் இருந்ததால் அவளும் அரசன் அரசி ஆகியோரும் பல அல்லல்களினால் துன்புற்றனர். பார்வதி தேவியின் தெய்வாம்சத்தால் அம்பிகை சிவபெருமானை சந்திக்கையில் அம்மூன்றாவது தனம் மறைந்தது. எனவேதான் யாவர்க்கும் எந்த சுவாமிக்கும் மார்பின் மீதிட்ட சந்தனத்தின் மீது குங்குமமிடலாகாது என ஆன்றோர் விதித்தனர். சீடர்களே, இவ்வாறு சந்தனத்தின் அடி அற்புத மகிமையை அனைவருக்கும் விளங்க செய்து ஆன்மீக சேவை செய்யுங்கள். திருக்கையிலையில் இறைவனுக்கு சந்தனம் அரைக்கும் பெரும் பேறு பெற்றவர்களான இந்த 7 ரிஷிகளும் ஒரு முறை அகந்தையால் தங்கள் 7 இறைவன் திருசன்னதியில் சந்தனம் அரைக்கும் பாக்கியம் பெற்றவர்கள் வேறு எவரும் இத்தகைய அரும்பணிக்கு தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணினார்களாம். அடுத்த கணம் இறைவன் அவர்களை பூலோகத்தில் இறக்கிவிட்டு அலைய விட்டாராம். கோயிலில் கூட சந்தனம் அரைக்கும் பாக்கியம் கிட்டாமல் இவ்வேழு ரிஷிகளும் பூலோகத்தில் அலைந்து திரிந்து இறுதியில் திருக்கருக்காவூர் நாயகியிடம் சரணடைந்தனர். அவர்கள் பால் இரக்கம் கொண்ட தேவி சிவபெருமானிடம் முறையிட்டு திருக்கைலாயத்தில் இறைவனுக்கு சந்தனம் அரைக்கும் பாக்கியத்தை இவ்வேழு ரிஷிகளுக்கும் மீண்டும் பெற்று தந்தாள். எனவே திருக்கருக்காவூர் வந்து நாயகிக்கு நன்றி கடன் தீர்க்கும் பொருட்டு இன்றைக்கும் இந்த 7 ரிஷிகளும் தினமும் திருக்கருக்காவூர் வந்து சந்தனம் அரைத்து தேவிக்கு அதனை சார்த்தி செல்கின்றனர். இது காரணமாக இவ்வேழு ரிஷிகளும் தேவியின் அருளால் இக்கோயிலில் சன்னதி கொண்டுள்ளனர். இன்றைக்கும் இவ்வேழு ரிஷிகளும் அருவமாகவோ அல்லது எவர் உருவிலேனும் வந்து இத்திருக்கோயிலில் தினமும் சந்தனம் அரைத்து இறை வழிபாடு செய்து வருகின்றனர். குருவருள் பெற்றவர் இவர்கள் தினமும் சந்தன வழிபாடு செய்யும் கவிழ்மிகு திருக்காட்சியை கண்டு கழிக்கலாம். சத்குரு தேவா, சந்தனம் அரைக்கின்ற போது கடவுள் தியானத்துடன் இறைநாமம் சொல்லி அரைப்பது உத்தமமானது என்று அறியுள்ளீர்கள். இதற்கென தனி பிரத்யேகமான மந்திரங்கள் உள்ளனவா? சுபகிரகரான புத பகவானின் அருமை புதல்வன் புரூர வசு அனைத்து கோயில்களிலும் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாற்றுகின்ற அற்புத திருப்பணியை திறம்பட செய்து பேரருள் பெற்றவர். அவர் பாராயணம் செய்த மறைமந்திரத்தை இப்போது அறிவிக்கின்றேன். சந்தன கந்த தேவா அனுக்கிரக யக்ஷனி தேவசிய சேவார்த்தம் அனுத்னாம் பாதுமர் அசை. இவ்வாறு சொல்லி சந்தனம் அரைக்க ஆரம்பிக்க வேண்டும். சிவாய பவாய பவா மஜாய சந்தான விருக்ஷா மானாத்புத கந்தாய சித்ரூப சிதானந்த சின்மாய சந்தோஷ ரூபாய புதபுத்திர சேவார்த்தம் நமோ நமக என்று மந்திரம் சந்தனம் அரைக்கும் போது பாராயணம் செய்யத்தக்கதாம். இவ்வடமொழி மந்திரங்களை சொல்ல இயலாவிடில் 7 முனி ஏற்று அருளனும் என் குருவே என்ற எளிய தமிழ் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே சந்தனம் அரைப்பதும் வடமொழி மந்திரத்தை எட்டு பலனை அருள்கின்றது. குருதேவா, தற்காலத்தில் பெண்கள் பல வேதிப் பொருட்கள் கலந்த குங்குமத்தை இடுவதால் நெற்றியில் ரணப்பூன் ஏற்பட்டு அவதியுறுவதை காண்கிறோம். இதற்கு நல்வழி காட்ட வேண்டுகிறோம் குருதேவா. தற்காலத்தில் அலுவலகம் செல்லும் பெண்களும் மற்ற அனைவரும் முகம் அலம்பி பின் சந்தனம் அரைத்து இறைவனுக்கு சாத்தி பிறகு அச்சந்தனத்தை எடுத்து சிறிதளவு தன் நெற்றியில் தடவித்தான் பிறகு சந்தனமிட வேண்டும். இவ்வாறு செய்தால் நெற்றியில் அரிப்பும் இருக்காது, கணவன் மனம் சாந்தி பெற இவ்வாறு தக்க முறையில் சந்தனம் குங்குமம் இடுதல் ஒரு உகந்த வழி. மார்பில் இடும் சந்தன பொட்டின் மேல் குங்குமம் விடலாகாது என்று கூறினீர்கள். காரணம் யாது குருதேவா? சாதாரணமாக ஆண் பெண் இருபாலருக்கும் இறைவன் முளைக்காம்புகளை படைத்துள்ளான். இதன் மூலம் ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் முன் படைக்கப்பட்டிருக்க கூடும் என்ற ஞானம் ஒவ்வொருவருக்கும் பிறக்க வேண்டும். ஒரு ஆணோ பெண்ணோ முன் எந்த ஜென்மத்திலோ முறையே பெண்ணாகவோ
ஆணாகவோ பிறந்திருக்க கூடும் என்ற எண்ணம் வளர வேண்டும். ஆகவேதான் ஒரு ஆண் தான் ஆண் என்றோ, ஒரு பெண் தான் பெண் என்றோ பால் வேறுபாடு கொள்ளாது ஆன்மீக பயிற்சி பயில வேண்டும். இதே முறையில் ஆத்ம விசாரம் செய்து காமத்தை நெறிப்படுத்தி அனைவரும் நல்வழியில் உய்ய வேண்டும். சாதாரணமாக மார்பு பகுதியில் எங்காவது சந்தனமிட்டு அதன் மீது குங்குமம் பொட்டிட்டால் ஆன்மீகத்தில் அது 3வது தனமாகிறது. அரசன் மலையத்துவசன் மகளான பார்வதிக்கு 3 தனங்கள் இருந்ததால் அவளும் அரசன் அரசி ஆகியோரும் பல அல்லல்களினால் துன்புற்றனர். பார்வதி தேவியின் தெய்வாம்சத்தால் அம்பிகை சிவபெருமானை சந்திக்கையில் 3வது தனம் மறைந்தது. எனவேதான் யாவருக்கும் எந்த சுவாமிக்கும் மார்பின் நீரிட்ட சந்தனத்தின் மீது குங்குமமிடலாகாது என ஆன்றோர் விதித்தனர். சீடர்களே, இவ்வாறு சந்தனத்தின் அதி அற்புத மகிமையை அனைவருக்கும் விளங்க செய்து ஆன்மீக சேவை செய்யுங்கள்.